ஹலோ வீவர்ஸ், நான் ஜோஸ். சுப்ரீம் கோர்ட்டில் தஷ்வந்த்ன்ற மான்ஸ்டரை தூக்கு தண்டனையிலேருந்து விடுவிச்சிருக்காங்க. 2017 தஷ்வந்தின் பேரை கேட்டாவே தமிழக மக்கள் ரொம்ப கொந்தளிச்சு போயிருந்தாங்க. ஏன்னா 6 வயசு குழந்தைன்னு கூட பார்க்காம பாலியல் வன்கொடுமை செஞ்சு அனகாபுத்தூரில் யாரும் இல்லாத ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடமா பார்த்து ஒரு பாலத்து கீழே ஒரு சாக்கு பையில் போட்டு அந்த குழந்தைய எரிச்சு கொலை பண்ண இந்த தஷ்வந்துக்கு போலீஸாரால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு செங்கல்பட்டு கோர்ட்டில் வச்சு 46 இயர்ஸ் ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையும் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்த அந்த தஷ்வந்த் ஒரு 90 டேஸ்க்குள்ளே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலைன்ற காரணத்தால் அதுக்குள்ளே ஜாமீன்லேருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்த தஷ்வந்த் சும்மா இல்லைங்க, அவங்க அம்மாவையே கொலை பண்ணிவிட்டு அவங்க அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மும்பைக்கு தப்பிச்சு போயிடுறாரு. என்ன ரீசன் தெரியுமாங்க? அம்மா செலவு பண்ணுறதுக்கு கேஷ் கொடுக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் பெத்த அம்மாவையே கொலை பண்ணிவிட்டு அவங்க ஜுவல்ஸ் எல்லாம் திருடிட்டு மும்பைக்கு ஓடிடுறாரு. ஆனால் தமிழ்நாட்டு போலீஸ் அவரை சும்மா விடலைங்க. குன்றத்தூர் போலீஸார் அங்கே மும்பைக்கு போயிட்டு அங்கே வச்சு தஷ்வந்த் அரெஸ்ட் செஞ்சு இங்கே தமிழ்நாட்டுக்கு திரும்பவும் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு இங்கே ஹைகோர்ட்டில் அவரோட கேஸை விசாரித்து அதுக்காக தண்டனையாக அந்த எவிடன்ஸ்லாம் பார்த்து அதுக்கான தண்டனையாக 46 இயர்ஸ் ஜெயில் தண்டனையும் அது மட்டும் இல்லாமல் தூக்கு தண்டனையும் கொடுக்குறாங்க. ஆனால் தஷ்வந்த் தரப்புலேருந்து அந்த தண்டனைக்கு மேல்முறையீட்டு செய்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸை திரும்பவும் விசாரிக்கிறாங்க, மறு விசாரணை பண்ணுறாங்க. மறு விசாரணை பண்ணுறதுல 2017 தன்னோட அம்மா கொலை பண்ண கேஸில் அவரோட அப்பா தான் சாட்சி சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க அப்பா PW1 ஹாஸ்டைல் விட்னஸாக மாறிடுறாரு. அதுதான் ஹாஸ்டல் விட்னஸ்னால் பிற சாட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மாவை கொலை பண்ண கேஸில் இருந்து தஷ்வந்த் கேஸை உடச்சிக்கிட்டு சாட்சி எதுவும் இல்லாத காரணத்தால் அந்த கேஸ்லேருந்து வெளியில் வந்துடுறாரு. சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேஸ்லேயும், அதாவது அந்த குழந்தை மௌலிவாக்கன்ற ஊரில் அந்த ஏரியாவில் வெளியில் விளையாடிட்டு இருந்த அந்த 6 வயசு குழந்தைய கற்பழித்து எரிச்சு கொலை செஞ்ச அந்த கேஸ்லேயும் போதுமான சாட்சி இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சிசிடிவி அந்த ஃபுட்டேஜ் சாட்சியும் போதுமானதாக இல்லை, டிஎன்ஏவும் மேட்ச் ஆகலை, சரியாக இல்லை அப்படின்ற காரணத்தால் தஷ்வந்தை தூக்கு தண்டனையிலேருந்து விடுவிச்சு அந்த 46 இயர்ஸ் ஆயுள் தண்டனையில் மட்டும் இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு. இதை கேட்டு பொதுமக்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. தூக்கு தண்டனையிலேருந்து அந்த தஷ்வந்தை ஏன் விடுவிக்கணும் அப்படின்னு ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, 2017-18 இந்த தஷ்வந்த் ஜெயிலில் வச்சு எல்லோரும் கேட்டப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நான் கொலை பண்ணல, இந்த கேஸில் என்னை மாட்டி விட்டுட்டாங்க, நான் யாரையும் கொலை பண்ணல, நான் அப்பாவி அப்படின்னு தான் லாஸ்ட் வரைக்கும் சொல்லிகிட்ருக்காரு. யார் மாட்டி விட்டாங்கன்றத கடைசி வரைக்கும் அவர் சொல்லவே இல்லைங்க. அது நிஜமாக பொய்யான்றது அந்த காடுக்கு மட்டும்தான் தெரியுங்க. ஆனால் ஒன்று மட்டுங்க, தன்னோட அம்மா ஒருத்தன் கொலை பண்ணிருக்கானா அவன் கண்டிப்பாக ஒரு சைக்கோவாக தாங்க இருக்க முடியும். எப்படிங்க நல்லவனாக இருக்க முடியும்? இது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்லியிருக்காருங்க, என்னோடய அம்மாவை கொலை பண்ணதும் அந்த 6 வயசு குழந்தைய கொலை பண்ணதும் ஒரே பர்சன் தான் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காருங்க. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது நிஜம் ஆகிடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்லேயும் அப்படி தாங்க. சுப்ரீம் கோர்ட் எதுக்காக தூக்கு தண்டனையிலிருந்து தஷ்வந்தை விடுவிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த கேஸில் போதுமான எவிடன்ஸ் இல்லாத காரணத்தால் தான் ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் குற்றவாளியை தண்டிக்க முடியும் அப்படின்னும், இந்த ஃபுட்டேஜில் தஷ்வந்த் தான் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு போதுமானதாக ஆதாரம் எதுவும் இல்லை, இந்த ஒரு சந்தேகத்தோட பேரில் மட்டும் வச்சு தூக்கு தண்டனை கொடுக்க முடியாதுன்னு ஃபுட்டேஜ் எப்போ எடுக்கப்பட்டது, அதோட டைமிங் கரெக்டாக இல்லை, இப்படி நிறைய டெக்னிக்கல் இதெல்லாம் போலீஸார் ப்ரூவ் பண்ண தவறிட்டாங்க. அவங்க அதை சரியாக யூஸ் பண்ணிக்கல. அதாவது தஷ்வந்த் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லலை.
போலீஸார் வந்து கரெக்டாக ஆதாரத்தை வந்து எதுவும் யூஸ் பண்ணலை, சரியாக வந்து சமர்ப்பிக்கலை அப்படின்ற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஃபாரன்சிக் சயின்டிஃபிக்காக ரிப்போர்ட்டில் கூட டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் வந்து போதுமானதாக இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கேஸு இப்படி வந்து உடஞ்சி, அதாவது தூக்கு தண்டனையிலேருந்து தஷ்வந்தை வந்து தூக்கு தண்டனையிலேருந்து விடுவிச்சிருக்காங்கன்றதை கேட்டதும் பொதுமக்கள் எல்லாருமே பயங்கரமாக கொந்தளிச்சு போயிருக்காங்க, செம்மையாக கொந்தளிச்சு போயிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு 6 வயசு குழந்தைன்னு கூட பார்க்காம, ஒரு குழந்தையா கூட கண்ணுக்கு தெரியலன்னா அவன் வந்து ஒரு மிருகம் அப்படின்னு தானே அர்த்தம். அந்த குழந்தையை இப்படி பாலியல் வன்கொடுமை செஞ்சு எரிச்சு கொலை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட தாய், ஒரு அம்மா வந்து 10 மாதம் சுமந்து பெற்ற ஒரு அம்மாவையும் எதுவுமே யோசிக்காமல் கொலை பண்ணியிருக்காரு. இப்படி பண்ண ஒரு பர்சன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? கண்டிப்பாக ஒரு சைக்கோவாக தான் இருக்க முடியும். அப்படின்ற அடிப்படையில் தான் பொதுமக்கள் எல்லாருமே கொந்தளிச்சிருக்காங்க. இந்த கேஸ் பற்றி தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதனால் வந்து போலீஸார்கிட்ட வந்து இதுக்கான சரியான ஆதாரத்தை, தேவையான எல்லாத்தையும் திரட்டி அவங்க வந்து சரியாக கொடுக்கணும் அப்படின்றது தான் பொதுமக்களோட கோரிக்கை. அப்படி இல்லைன்னா இந்த கேஸ், இது ஒரு பெரிய கேஸ், க்ரைம் கேஸ் அப்படின்னு இருக்கும்போது ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கு. அந்த குழந்தை அம்மாவும் இறந்துருக்காங்க, அவனோட அம்மாவும் இறந்துருக்காங்க. அப்படின்னும் இந்த கேஸை வந்து சிபிஐ கிட்ட கொடுத்து அவங்க வந்து ப்ராப்பராக இதை விசாரித்து அவங்க வந்து இதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். இல்லை போலீஸார் இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து பொதுமக்கள் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. இந்த மாதிரி பர்சன்லாம் கண்டிப்பாக வெளியில் விட்டால் மக்களுக்கு ஆபத்து. என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியனும் இதுதாங்க. ஏன்னா ஒரு குழந்தைய கூட குழந்தையாக பார்க்க தெரியாத ஒரு மனுஷன் தான் பெற்ற தாயை வந்து கொலை பண்ணியிருக்காரா, அதெல்லாம் ஒரு மனுஷன்ற இதுலேயே வந்து சேர்க்க முடியாது. அப்படிப்பட்ட பர்சனை கரெக்டான இதில் வந்து மேற்கொண்டு கரெக்டான ஆதாரத்தை வந்து திரட்டி கோர்ட்டில் அவங்க வந்து சேர்த்தாங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு தூக்கு தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்றது தான் பொதுமக்களோட கோரிக்கை. என்னோடய பர்சனல் ஒப்பீனியனும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.